இப்போ ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க உங்களோட எல்லா வேலைகளையும் அப்படியே தூக்கி போட்டுட்டு, உங்க ஸ்மார்ட் போனை நிரந்தரமா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறீங்க. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு. ஆமா, யாருமே இல்லாத ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போய் ஒரு மர வீடு கட்டி தனியா வாழப் போறீங்க. கேட்டவே ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனமா இருக்கு இல்லையா? கண்டிப்பா. நம்ம ஊர்ல அப்படி யாராவது செஞ்சா உடனே அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிருவோம். அதுதான். ஆனா உண்மையாவே அப்படி வாழ்ந்த ஒருத்தரை பத்தி நாம என்ன நினைப்போம்? அவர் சமுதத்தோட ஒன்றிணைய முடியாத ஒரு மனநிலை சரியில்லாதவரா? இல்லனா எந்நேரமும் ஓடிக்கிட்டே இருக்கிற இந்த இயந்திரத்தனமான உலகத்துல வாழ்வின் உண்மையான அர்த்தத்தை கண்டுபிடிச்ச ஒரு ஞானியா? இத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். கரெக்ட். இன்னைக்கு நாம பேச போறது ஹென்றி டேவிட் தோரோ எழுதிய புகழ்பெற்ற வால்டன் புத்தகத்தை பத்தியும் அதோட ஆழமான ஆய்வு குறிப்புகளை பத்தியும் தான். இது வெறும் ஒரு பழைய புக்கோட சுருக்கம் கிடையாது, உங்களுக்கு நீங்களே வச்சிக்க போற ஒரு உளவியல் கண்ணாடின்னு கூட சொல்லலாம். ரொம்ப சரியான வார்த்தை. ஏன்னா பல நேரங்கள்ல நாம வாழ்ற இந்த வாழ்க்கை முறை தான் சரியானதுன்னும், அதை விட்டு விலகி போறவங்க ஏதோ தப்பு பண்றாங்கன்னும் இந்த சமூகம் ஈஸியா முத்திர குத்திருது. ஆமா. ஆனா தோரோவோட இந்த வாழ்க்கை முறை இருக்கு இல்லையா, அது அந்த முத்திரைகளை எல்லாம் உடைச்சு எறிகிற ஒரு மிகப்பெரிய பரிசோதனை. சரி, இந்த மனிதரோட சிந்தனைகளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இவரை பத்தி இருக்கிற ஒரு சில முரண்பாடான பிம்பங்களை நாம உடைக்கணும். குறிப்புகளை பார்க்கும்போது சில சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரியுது. என்னது அது? அதாவது, இவர் 1817ஆம் வருஷம் மாசச்சூசெட்ஸ் மாகாணத்துல கான்கார்ட் அப்படிங்கிற ஊர்ல பிறந்திருக்காரு. இவரோட நிஜ பெயர் டேவிட் ஹென்றி. ஆனா காலேஜ் முடிச்சு வெளியே வரும்போது யார்கிட்டயும் சேர்க்காம தன்னிச்சையா அவரோட பேரை ஹென்றி டி தோரோன்னு மாத்திக்கிட்டாரு. ஓ, பேரை அப்படியே திருப்பி போட்டுக்கிட்டாரு. ஆமா. அது மட்டும் இல்லாம ஜூலை 1845ல இருந்து செப்டம்பர் 47 வரைக்கும் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல வால்டன் குளக்கரையில ஒரு சின்ன வீட்டை அவரே கட்டி தனியா வாழ்ந்திருக்காரு. இதுதான் அந்த புகழ்பெற்ற வால்டன் வாழ்க்கை. கரெக்ட். ஆனா இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது. காட்டுல போய் தனியா வாழ்ந்தாருன்னா ஒருவேளை அவருக்கு மனிதர்களை அறவே பிடிக்காதா? மனித குலத்தையே அவர் வெறுத்தவரா? பாத்தீங்களா, இதுதான் தோரோவை பத்தி பலரும் தப்பா புரிஞ்சுக்கிற முதல் விஷயம். நீங்க வாசித்த அந்த மூல குறிப்புகளை கொஞ்சம் உற்று நோக்குனா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியும். என்னது? அவர் ஒரு முனிவர் மாதிரியோ இல்ல உலகத்தை வெறுத்த சந்நியாசி மாதிரியோ அங்க போகல. அவர் மனிதர்களை வெறுக்கவும் இல்லை. அவர் அந்த வால்டன் குளக்கரைக்கு போனதுக்கு முக்கியமான 2 காரணங்கள் இருந்துச்சு. ஓஹோ, என்ன காரணங்கள்? முதல் விஷயம், எந்த தொந்தரவும் இல்லாம முழுமையான அமைதியில தன்னோட முதல் புத்தகத்தை அவர் எழுதணும்னு நினைச்சாரு. 2வது, மனித வாழ்க்கையோட மிக அடிப்படையான அத்தியாவசியமான தேவைகள் என்ன அப்படிங்கறத பரிசோதனை செஞ்சு பார்க்கணும்னு நினைச்சாரு. அதாவது மினிமலிசம் மாதிரி. எக்ஸாக்ட்லி. அவர் வார்த்தையிலேயே சொல்லணும்னா, வாழ்க்கைய அதோட மிக குறைந்த அளவீட்டுக்கு சுருக்கி பார்ப்பது. ரெடியூசிங் லைஃப் டு இட்ஸ் லோயஸ்ட் டேர்ம்ஸ். ஓகே, வாழ்க்கையோட ஆதாரமான விஷயங்கள் என்னன்னு புரிஞ்சுக்க அவர் செஞ்ச முயற்சி. ஆனா அதுக்காக எதுக்கு ஒரு காட்டை சூஸ் பண்ணணும்? வீட்லயே ஒரு ரூமை பூட்டிக்கிட்டு இதை செஞ்சிருக்கலாமே. நல்ல கேள்வி. ஆனா வீட்டுக்குள்ள ஒரு அறையை பூட்டிக்கிட்டா நீங்க சமூகத்திலிருந்து தப்பிக்கலாம். ஆனா சமூகத்தோட எதிர்பார்ப்புகள்ல இருந்து தப்பிக்க முடியாது இல்லையா? உண்மைதான். யாராவது கதவை தட்டுவாங்க. ஆமா. தோரோ தன்னோட சொந்த கைகளால மரங்களை வெட்டி தனக்கான வீட்டை தானே கட்டி தனக்கான உணவை தானே பயிரிட்டு வாழ விரும்பினாரு. ஒரு மனுஷன் உயிர் வாழறதுக்கு நிஜமாவே எவ்வளவு உழைப்பு தேவை, எவ்வளவு பணம் தேவைன்னு நேர்ல உணர்றதுக்காக தான் அந்த முடிவு எடுத்தாரு. அப்போ அவர் அந்த 2 வருஷமும் யார் கூடயும் பேசலையா? அப்படிலாம் கிடையாது. அவர் அங்க தனியா இருந்தப்போ கூட அவரை பார்க்க பல பார்வையாளர்கள் போயிருக்காங்க. அவங்க கிட்ட அவர் ரொம்ப இயல்பா தான் பேசியிருக்காரு. அதனால அவர் மனிதர்களை வெறுத்த ஒரு கோபக்காரர் கிடையாது. சூப்பர். அப்போ மனிதர்கள் அவர் வெறுக்கல, ஆனா மனிதர்கள் தங்களை அறியாமலேயே ஒரு பொறிக்குள்ள சிக்கி வாழ்றது தான் அவர் வெறுத்திருக்காரு. இது அவர் எழுதின பொருளாதாரம், அதாவது எக்கானமி அப்படிங்கிற முதல் பகுதியை படிக்கும் போதே ரொம்ப தெளிவா புரியுது. இருக்கிற 21ஆம் நூற்றாண்டுக்கும் கச்சிதமா பொருந்தது. கண்டிப்பா. அந்த தொழிற்புரட்சி மெல்ல மெல்ல தலை தூக்க ஆரம்பிச்ச காலகட்டத்துல மனிதர்கள் எப்படி ஒரு முடிவில்லாத உழைப்பு சுழலுக்குள்ள தள்ளப்படுறாங்க அப்படிங்கறத அவர் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிருக்காரு. ஆடம்பரமான வீடுகளுக்காகவும் புது புது உடைகளுக்காகவும் மனிதர்கள் தங்களை அறியாமலே எப்படி அடிமைகளா மாத்திக்கிறாங்கன்னு தோலுரிச்சு காட்டுறாரு அவரு. அந்த பகுதியில அவர் சொல்ற ஒரு உதாரணம் என்ன ரொம்பவே யோசிக்க வச்சது. ஒரு விவசாயி தன் காளை மாடுகளுக்காகவே உழைச்சு உழைச்சு தேர்ந்து போறான்னு அவர் சொல்றாரு. அடாமா. நாம என்ன நினைக்கிறோம்? நாம மாட்டை வேலை வாங்குறோம்னு நினைக்கிறோம்.
ஆனா தோரோவோட பார்வைப்படி அந்த மாட்டை பராமரிக்கவும் அதுக்கு கொட்டகை கட்டவும் தீவனம் போடவுமே மனுஷன் தான் வாழ்நாள் முழுக்க உழைக்கிறான். ரொம்ப ஆழமான பார்வை இது. இதை ஏதோ ஒரு தவம் செய்யற மாதிரி மனிதர்கள் வலிந்து செய்றாங்கன்னு அவரு ரொம்ப வருத்தப்படுறாரு. இதையே கொஞ்சம் இப்போ இருக்கிற நம்ம வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணி பாருங்களேன். நீங்க ஆசையா ஒரு பெரிய வீட்டை கட்டுறீங்க, இல்லனா ஒரு விலை உயர்ந்த காரை இஎம்ஐல வாங்குறீங்க. ஆமா, லோன் போட்டு வாங்குவோம். ஆரம்பத்துல நாம என்ன நினைக்கிறோம்? அந்த வீடியோ காரையோ நம்ம சொந்தமாக்கிட்டோம்னு நினைக்கிறோம். ஆனா காலப்போக்குல அந்த வீட்டோட மெயின்டெனன்ஸுக்காகவும் வரி கட்டவும் கார் லோனை அடைக்கவும் நாம தினமும் நமக்கு பிடிக்காத ஒரு வேலையை செய்ய வேண்டியிருக்கு. கரெக்ட். நம்ம சுதந்திரத்தை அந்த பொருட்களுக்காக அடமானம் வைக்கிறோம். எக்ஸாக்ட்லி. இப்ப சொல்லுங்க, நீங்க அந்த வீட்டை சொந்தமாக்கியிருக்கீங்களா இல்ல அந்த வீடு உங்களை சொந்தமாக்கியிருக்கா? தோரம் கேக்குறது இதத்தான். நாம பொருட்களை ஆளுகிறோம்னு நினைக்கிறோம், ஆனா பொருட்கள் தான் நம்ம ஆளுது. ஆஹா. ஆனா இதே பொருளாதார பகுதியில அவரு தொண்டு செய்யறது, அதாவது பிலாந்த்ரோபி பத்தி சொல்ற ஒரு விஷயம் எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு. என்ன குழப்பம்? ஏழைகளுக்கு பணம் கொடுப்பது மட்டுமே உண்மையான உதவி இல்லைன்னு அவர் சொல்றாரு. ஒரு நிமிஷம், அறக்கட்டளைகளுக்கு உதவுறதோ ஏழைகளுக்கு பணம் கொடுப்பதோ எப்படி ஒரு குறையா முடியும்? அடுத்தவங்களுக்கு உதவுறது ஒரு உயர்ந்த குணம் தானே. அதை ஏன் அவர் விமர்சிக்கணும்? மேலோட்டமா பார்க்கும்போது தோரோ கொஞ்சம் இரக்கமற்றவர் மாதிரி தான் தோணும். ஆனா அதுக்குள்ள இருக்கிற தத்துவத்தை பாருங்க. பணம் கொடுப்பதுல எந்த தப்பு இல்லைன்னு தான் அவரும் சொல்றாரு. அப்புறம் என்ன பிரச்சனையா? ஒரு மனுஷன் மோசமான நிலையில இருக்கிறதுக்கு அவனோட துரதிர்ஷ்டம் மட்டுமே காரணம் கிடையாது. அவனோட ரசனையும் அவனோட வாழ்க்கை முறையும் கூட ஒரு காரணம்னு தோரோ சொல்றாரு. ஓ, மைண்ட் செட் ஒரு காரணம்னு சொல்றாரு. ஆமா. இதை இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா, உங்கள சுத்தி இருக்கிற ஒருத்தருக்கு நீங்க தொடர்ந்து பண உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுப்போம். அந்த பணம் ஒரு மேலோட்டமான தீர்வை மட்டுமே தருது. அது அந்த மனுஷனோட அடிப்படை அறியாமையோ அவனோட மனப்பான்மையோ மாத்துறதில்ல. ஓஹோ, அதாவது ஒருத்தரோட வறுமைக்கு காரணம் பொருளாதாரம் மட்டும் இல்ல, அவரோட மனநிலையும் தான். அப்படியானால் ஏழைகளுக்கு எப்படிதான் உண்மையா உதவுறது? ஏழைகளுக்கு உண்மையா உதவணும்னா, முதல்ல நீங்க ஒரு சிறந்த, நேர்மையான, விழிப்புணர்வான வாழ்வை வாழ்ந்து, அத அவங்களுக்கு ஒரு முன்மாதிரியா காட்டணும்னு தோர சொல்றாரு. வாட் யூ ப்ரீச், அதை நாம பிராக்டிஸ் பண்ணணும். கரெக்ட். நீங்க உள்ளுக்குள்ள பலவீனமானவராகவும் குழப்பமானவராகவும் இருந்துகிட்டு மத்தவங்களுக்கு பணத்தை மட்டும் வீசிட்டு போனா அது உங்க குற்ற உணர்ச்சியை மறைக்கிற ஒரு தந்திரமே தவிர உண்மையான தொண்டு கிடையாது. ரொம்ப கூர்மையான சிந்தனை. சரி, சமூகத்தோட இந்த மேலோட்டமான பொருளாசையையும் போலியான தொண்டு செய்யறதையும் நம்ம கொஞ்சம் தள்ளி வைப்போம். இந்த மாயையிலிருந்து தப்பிச்சு வாழ்க்கையை எப்படி முழுமையா விழிப்புணர்வோட வாழ்றது? ம் ஏன்னா மக்கள் தங்களை அறியாமலேயே ஒரு பதற்றமான ஓட்டத்துல இருக்காங்களே, அத அவர் எப்படி பாக்குறாரு? இதுக்காக அவர் ஒரு ரொம்ப ஆழமான, அதே சமயம் கொஞ்சம் அதிர்ச்சியான ஒரு வரிய சொல்றாரு. நாம் ரயில் வண்டியின் மீது பயணிக்கவில்லை, ரயில் வண்டி தான் நம்மீது பயணிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஆஹா, we do not ride on the railroad, it rides upon us. ஆமா. அன்றைய 19ஆம் நூற்றாண்டுல ரயில் வண்டிகள் அறிமுகமானப்போ அத ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியா சமூகம் கொண்டாடிச்சு. ஆனா தோரோ அத வேறொரு கோணத்துல பார்த்தாரு. அந்த ரயில் வண்டி உதாரணம் எவ்வளவு நிஜம் பாருங்க. நாம தான் தொழில்நுட்பத்தை உருவாக்கணும், ஆனா இப்ப அந்த தொழில்நுட்பம் தான் நம்ம நசுக்கிட்டு இருக்கு. உண்மைதான். ஒரு இடத்துக்கு 10 நிமிஷத்துல போக முடியும்னு ஒரு வசதி வந்த உடனே அந்த 10 நிமிஷத்தை எப்படி மிச்சப்படுத்துறதுன்னு நினைச்சு நாம இன்னும் வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டோம். அதேதான். இத விளக்குறதுக்கு அவர் செயின்ட் விட்டஸ் டான்ஸ் அப்படிங்கிற ஒரு மருத்துவ வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஒரு நிமிஷம், செயின்ட் விட்டஸ் டான்ஸ்னா என்ன? ஏதோ ஒரு டான்ஸ் பத்தி சொல்றாரா? அதுக்கும் சமூகத்தோட வேகத்துக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல, அது டான்ஸ் கிடையாது. செயின்ட் விட்டஸ் டான்ஸ் அப்படிங்கிறது ஒரு நரம்பியல் நோய். இந்த நோய் வந்தவங்களுக்கு கை கால்கள் தங்களை அறியாமலேயே தொடர்ந்து நடுங்கிக்கிட்டும் வெட்டிக்கிட்டும் இருக்கும். ஓ, நரம்பு தளர்ச்சி மாதிரி. ஆமா, அவங்களால ஒரு நிமிஷம் கூட அமைதியா ஒரு இடத்துல உட்கார முடியாது. தோரோ அன்றைய சமூகத்தை இந்த நோயோட ஒப்பிடுறாரு. அட கடவுளே! சமூகத்துக்கு எங்க போறோம், ஏன் போறோம்னு எந்த தெளிவும் இல்ல. ஆனா எப்பவுமே ஏதோ ஒரு பதற்றத்துல தங்களை அறியாமலேயே ஒரு ஏந்திரத்தனமான வேகத்துல துடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்றாரு. அமைதியா உட்கார்ந்து சிந்திக்கும் திறனை மனித குலம் இழந்துருச்சுன்னு வருத்தப்படுறாரு. இதை விட ஒரு துல்லியமான விமர்சனம் இருக்க முடியாதுங்க. இதே வேகத்துல தான் அவர் செய்திகள் மீதும் ஒரு பெரிய விமர்சனத்தை வைக்கிறாரு. நியூஸ் பத்தியா? ஆமா, நியூஸ் பேப்பர்ல வர்ற செய்திகள் எல்லாமே வெறும் திரும்ப திரும்ப சொல்லப்படும் கதைகள் தான். அதாவது காசிப் தான்னு தோரோ சொல்றாரு. ஒரு தீ விபத்து, ஒரு ரயில் விபத்து, ஒரு மாடு அடிபட்டுச்சு, இதெல்லாம் ஒரு முறை படிச்சு அதோட அடிப்படை தத்துவத்தை புரிஞ்சுகிட்ட பின்னாடி மறுபடியும் மறுபடியும் அதே மாதிரி நியூஸ் தினமும் படிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்றாரு. கரெக்ட். இத நான் படிச்சப்போ
இது இன்னைக்கு இருக்கிற நம்ம சோஷியல் மீடியா காலத்துக்கு எவ்வளவு கச்சிதமா பொருந்ததுன்னு போனுச்சு. நாம தினமும் டூம் ஸ்க்ரோலிங் பண்றோம் இல்லையா? ஆமா, போனை நோண்டிக்கிட்டே இருப்போம். அதான் தொடர்ந்து போன்ல கெட்ட செய்திகளையும் விபத்துக்களையும் வீண் விவாதங்களையும் பார்த்து பார்த்து ஸ்ட்ரெஸ் ஆகுறோமே. அததான் அவர் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? 1800கள்ல வாழ்ந்த ஒரு மனிதர் நியூஸ் பேப்பரை பார்த்து சொன்ன விமர்சனம் இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் யுகத்தோட மிகப்பெரிய உளவியல் சிக்கலை அப்படியே கணிச்சிருக்கு. ஆமாங்க. ஒரு விபத்து நடக்குதுன்னா மனுஷனோட கவனக்குறைவோ இல்ல இயற்கையோட சீற்றமோன்னா அதுக்கு காரணம்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு எத்தனை பேர் இறந்தாங்க, எந்த ஊர்ல நடந்துச்சுன்னு வெற்று தகவல்களை மூளைக்குள்ள திணிக்கிறது உங்களை எந்த வகையிலயும் உயர்த்த போறதில்ல. ஆமா, அது நமக்கு தேவையில்லாத ஒரு டேட்டா தான். அதனாலதான் அவர் சொல்றாரு, காலம் என்பது நான் மீன் பிடிக்கும் ஒரு நீரோடை மட்டுமே அப்படின்னு. ரொம்ப அருமையான கவித்துவமான வரி இது. டைம் இஸ் பட் த ஸ்ட்ரீம் ஐ கோ ஃபிஷிங் இன். ஆனா இதோட உண்மையான அர்த்தம் என்ன? நாம வாழ்ற இந்த மேலோட்டமான வாழ்க்கை, செய்திகள், பரபரப்புகள் எல்லாமே நீரோடையோட மேற்பரப்புல ஓடுற தண்ணி மாதிரி. அது கடந்து போய்கிட்டே இருக்கும். ஆனா நீரோட்டத்தோட ஆழத்துல தான் உண்மையான விஷயங்கள் இருக்கு. ஓ, ஆழமான அறிவு. ஆமா, அந்த ஆழமான அறிவை தேடி பயணிக்கணும். அங்கதான் நம்ம மீன் பிடிக்கணும். செய்தித்தாள்கள்ல வர்ற மேலோட்டமான குப்பைகள்ல நம்ம கவனத்தை சிதறவிடக்கூடாது அப்படிங்கறதுதான் இதோட பொருள். சரி, இப்படி தேவையில்லாத செய்திகளை படிக்கிறத தவிர்க்கணும், தினசரி வர்ற கதைகளை ஒதுக்கணும்னா நம்ம மனசுக்கு தேவையான உண்மையான அறிவை எங்கிருந்து பெறுவது? நம்ம எதைத்தான் வாசிக்கணும்? இது குறிச்சு அவர் ரீடிங் அப்படிங்கிற ஒரு தனி பகுதியே எழுதியிருக்காரு இல்லையா? ஆமா, நீரோடையோட ஆழத்துல மீன் பிடிக்கணும்னு சொன்ன தோரோ அதுக்கான வலையை எப்படி பின்னணும் அப்படிங்கறத அந்த ரீடிங் பகுதியில விளக்குறாரு. கிளாசிக் இலக்கியங்களை, அதாவது காலத்தை வென்று நிற்கும் பழமையான மற்றும் ஆழமான நூல்களை வாசிக்கணும்னு சொல்றாரு. குறிப்பா கிரீக்கம் மற்றும் லத்தீன் மொழிகள்ல உள்ள மூல நூல்களை அதோட ஆழம் குறையாம வலியுறுத்துறாரு. ஒரு நிமிஷம். இதுல எனக்கு ஒரு சின்ன முரண்பாடு தோணுது. அவர் வாசிப்பை ஊக்குவிக்கிறார் அப்படிங்கிறது புரியுது. ஆனா ஈஸியா புரியக்கூடிய, நேரத்தை போக்குறதுக்காக எழுதப்படுற சாதாரண புத்தகங்களை, அதாவது ஈஸி ரீடிங்க அவர் முற்றிலும் நிராகரிக்கிறாரு. ஆமா, அதுக்கு அவர் எதிர்பார்க்காரு. ஆனா எல்லாராலையும் தயக்க லத்தீன் மூல நூல்களை படிக்க முடியுமா? இலகுவான வாசிப்பு அப்படிங்கிறது மனசுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தானே. நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்விதான். ஆனா தோருவோட வாதம் வேற. இலகுவான வாசிப்பு உங்க மூளைக்கு எந்த சவாலையும் தர்றதில்ல. அது உங்க சிந்தனைய அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதில்ல. ஓகே. இப்ப உடற்பயிற்சி செய்யும்போது தசைகளுக்கு எப்படி ஒரு வழி தேவையோ அதுபோல மூளைக்கும் ஒரு உன்னதமான சிந்தனையோட மள்ளுக்கற்ற அனுபவம் தேவைன்னு சொல்றாரு. நோ பெயின் நோ கெயின் மாதிரி. அதேதான். வாசிப்பு அப்படிங்கிறது வெறும் பொழுதுபோக்கு கிடையாது. அது மனசுக்கான ஒரு தவம், நோபல் எக்ஸசைஸ். அதனாலதான் உண்மையான வாசிப்பிற்கு மிக உயர்ந்த கவனமும் பயிற்சியும் தேவைன்னு அவர் நம்பினாரு. இப்ப புரியுது. அதாவது தற்காலிகமான சந்தோஷத்தை தர்ற நியூஸையோ மலிவான நாவல்களையோ தேடி போகாம உங்களை சிந்திக்க வைக்கும், உங்களை நீங்களே கேள்வி கேட்க வைக்கும் நூல்களை படிங்கள்னு அவர் சொல்றாரு. கரெக்ட். இத விளக்குறதுக்காக அவர் தன்னோட சொந்த ஊரான கான்கார்ட் மேலேயே ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாரு. என்ன சொல்றாரு? கான்கார்ட் நகரம் ஒரு டவுன் ஹால் கட்டுறதுக்காக $17,000 செலவு பண்ணுது. ஆனா அறிவை வளர்க்கும் லேசியம் போன்ற அமைப்புகளுக்கு, அதாவது லைப்ரரி மற்றும் கல்வி மையங்களுக்கு மிக குறைவான நிதியை ஒதுக்குதுன்னு ஆதங்கப்படுறாரு. ஆமா, அது ஒரு சமூகத்தோட முன்னுரிமைகள், அதாவது பிரியாரிட்டிஸ் என்னன்னு காட்டுற கண்ணாடி அது. கட்டிடங்களுக்கும் வெளிப்படையான ஆடம்பரங்களுக்கும் பணத்தை வாரி இறைக்கிற சமூகம் மனிதனோட அகவயமான அறிவு வளர்ச்சிக்கு கொஞ்சம் கூட முக்கியத்துவம் தர்றதில்ல அப்படிங்கறத அவர் சுட்டிக்காட்டுறாரு. நாம ஏன் நம்ம வாழ்க்கையை எவ்வளவு குறுகிய வட்டத்துக்குள்ள வச்சுக்கணும்னு அவர் கேட்கறது ரொம்பவே நியாயமானது தான். அதாவது ஏதோ பிறந்தோம், ஒரு வேலைக்கு போனோம், சாப்பிட்டோம், தூங்கணும் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ள ஏன் நம்மளை சுருக்கிக்கணும்? கண்டிப்பா. ஸ்கூல் முடிஞ்ச உடனேயே நாம கத்துக்கிறது நிறுத்திடக்கூடாது, வாழ்நாள் முழுக்க கல்வி தேவை அப்படிங்கறது தானே இது உணர்த்துது. ரொம்ப சரியா சொன்னீங்க. வயசான பிறகும் தொடர்ச்சியான கல்வி தேவை அப்படிங்கிறது தான் அவரோட ஆணிவேரான சிந்தனை. மனிதர்கள் தங்களோட குறுகிய பார்வையை விட்டுட்டு உன்னதமான சிந்தனைகளை நோக்கி உயரணும். ஒரு கிராமமோ நகரமோ எதுவா இருந்தாலும் அங்குள்ள மக்கள் பிரபஞ்சத்தோட மகத்தான சிந்தனைகளோட தங்களை இணைச்சிக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட விருப்பம். ஆனா இப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனைகள், ஆழமான வாசிப்பெல்லாம் சாத்தியமாகணும்னா மனசுக்கு ஒரு மிகப்பெரிய அமைதி தேவைப்படும் இல்லையா? அந்த அமைதியை அவர் எங்க தேடினாரு, எப்படி அடைஞ்சாரு? அதத்தான் அவர் காட்டோட ஓசைகள்லையும் தனிமையிலையும் கண்டடைஞ்சாரு.
ஆமா, அந்த சவுண்ட்ஸ் அண்ட் சாலிட்யூட் பகுதியை படிக்கும்போது அவரோட வாழ்வே பல காட்சிகளை கொண்ட ஒரு நாடகம் மாதிரி இருந்ததை என்னால உணர முடிஞ்சது. ஆமா, அதுதான் இயற்கையோட இணைந்த வாழ்வோட சிறப்பு. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு கவித்துவத்தை அவர் பார்த்தார். ஒரு நாள் வீட்டை சுத்தம் செய்யறதுக்காக தன்னோட மரச்சாமான்கள் எல்லாம் வெளியே புல்வெளியில எடுத்து வைக்கிறார். ஓகே. அந்த சாமான்கள் வெயில்ல கடக்கிறதே அவருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கு. வீட்டின் 4 சுவத்துக்குள்ள முடங்கி கிடந்த பொருட்கள் இயற்கையோட வெளிச்சத்துல இருக்கிறத பார்த்து அவர் குழந்தை மாதிரி ரசிக்கிறார். அது மட்டும் இல்ல, அவர் இயற்கையோட ஓசைகளை மட்டும் ரசிக்கல. அவர் நவீனத்துவத்தை முழுமையா வெறுத்தவரும் கிடையாது. எப்படி சொல்றீங்க? தூரத்துல கேக்குற ரயில் வண்டியோட சத்தத்துல உள்ள வணிகர்களோட தைரியத்தை அவர் பாராட்டவும் தவறல. அதே போல ஆந்தைகளோட அலறல் சத்தத்தை கேட்கும்போது அது மனிதர்களோட சோகமான அழுகை போலவும் இருண்ட பள்ளத்தாக்கோட குரல் போலவும் இருக்குன்னு ஒப்பிடுறாரு. ஒவ்வொரு சத்தத்தையும் அவர் பிரபஞ்சத்தோட செய்தியா பார்த்தாரு. ஆனா இயற்கையோட ஓசைகளை கேட்கணும்னா மனிதர்களோட இரைச்சல் அங்க இருக்கக்கூடாது இல்லையா? அதனாலதான் தனிமை, அதாவது சாலிட்யூட் பத்தி அவர் ரொம்ப ஆழமான ஒரு வாதத்தை வைக்கிறாரு. சமூகம் என்பது மிகவும் மலிவானது அப்படின்னு சொல்றாரு. சொசைட்டி இஸ் டூ சீப். ஆமா, நம்ம அடிக்கடி ஒருத்தர் சந்திச்சு பேசுறதால நம்முடைய உண்மையான மதிப்பும் ஒருத்தருக்கு உள்ள மரியாதையும் குறைஞ்சிருதுன்னு சொல்றாரு. ஒரு சதுர மைலுக்கு ஒரு மனிதர் இருப்பதே சிறந்ததுன்னு அவர் ஆணித்தரமா நம்பினாரு. இத நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். எந்நேரமும் மனிதர்களோட பேசிக்கிட்டே இருக்கிறது நமது சுயசிந்தனையை குறைச்சிருது. இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஒரு வைஃபை நெட்வொர்க்ல அதிகமான மொபைல்கள் ஒரே நேரத்துல கனெக்ட் ஆகும்போது அதோட வேகம் குறைஞ்சிருமே, அது போல இருக்கா? நமக்குள்ள இருக்கும் சிக்னல் சீராக இருக்க நமக்கு கொஞ்சம் இடைவெளியும் தனிமையும் தேவை இல்லையா? அந்த வைஃபை உதாரணம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா தாரோ சொல்ல வர்றது வெறும் வேகம் குறைவதை பத்தி மட்டும் கிடையாது. இதை எப்படி மாத்தி யோசிப்போம்? 100 பேர் கத்திக்கிட்டு இருக்கிற ஒரு ரூம்ல உங்களால உங்களுக்கு பிடிச்ச ஒரு மெல்லிய இசையை கேட்க முடியுமா? சான்ஸே இல்ல. கண்டிப்பா முடியாது. இங்க பிரச்சனை வைஃபையோட வேகம் கிடையாது, அலைவரிசை, அதாவது ஃப்ரீக்வன்சி. எந்நேரமும் சமூகத்தோட இரைச்சலோட மத்தவங்களோட கருத்துக்களோட இணைஞ்சிருக்கும்போது ஒரு மனிதனால அவனோட ஆன்மாவோட உண்மையான அலைவரிசையை கண்டுபிடிக்க முடியறதில்ல. வாவ், ரொம்ப ஆழமான பாயிண்ட் இது. மனிதர்களுக்கு இடையிலான உறவு மதிப்புமிக்கதா இருக்கணும்னா அதுக்கு நடுவுல ஒரு ஆரோக்கியமான இடைவெளி தேவை. எந்நேரமும் கூட்டத்துக்குள்ள இருப்பது பாதுகாப்பானது போல தோணலாம், ஆனா அது நம்மளோட அகசிந்தனையை மழுங்கடிச்சிரும். தனிமையில தான் ஒரு மனிதன் தன்னோட சொந்த குரலை மிக தெளிவா கேட்க முடியும். ஆஹா, மிக தெளிவான விளக்கங்க. தனிமை அப்படிங்கிறது சமூகத்தை புறக்கணிக்கிறது கிடையாது. அது தன்னைத்தானே கண்டறிவதற்கான ஒரு தவம். உண்மையாவே இது ஒரு ஆழமான தேடல் தான். ஆமா, ஹென்றி டி தோரோவோட வால்டன் வெறும் காட்டுல வாழ்ந்த ஒரு மனிதனோட குறிப்புகள் மட்டும் கிடையாது. அது தேவையில்லாத ஆடம்பரங்களை விட்டுட்டு எப்படி எளிமையா வாழ்றது, அர்த்தமற்ற செய்திகளையும் இரைச்சல்களையும் எப்படி ஒதுக்குறது, ஆழமான வாசிப்பின் மூலமா நம்ம அறிவை எப்படி விரிவுபடுத்துறது, அப்புறம் தனிமையோட வலிமையை உணர்ந்து நம்மள நாமே எப்படி செதுக்கிக் கொள்வது அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டி. இதுல எந்த சந்தேகமும் இல்ல. இது 100 வருஷத்துக்கு மேல் பழமையான புத்தகம் என்றாலும் இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் தலைமுறைக்கு இதை விட ஒரு நேர்மையான கூர்மையான கையேடு இருக்கவே முடியாது. ஒவ்வொரு மனுஷனும் தன் வாழ்நாள்ல ஒரு முறையாவது வாசிச்சு தன்னைத்தானே சுய பரிசோதனை செஞ்சுக்க வேண்டிய அற்புதமான களஞ்சியம் இது. தோரோ ரொம்ப கவலைப்பட்டாரு. இன்னைக்கு ஒவ்வொரு நொடியும் நோட்டிபிகேஷன்களும் இமெயில்களும் வாட்ஸ்அப் மெசேஜ்களும் சோஷியல் மீடியாவோட முடிவில்லாத இரைச்சலும் உங்களை சுத்திட்டு இருக்கிற இந்த உலகத்தை அவர் பார்த்தார்னா என்ன சொல்வார்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. உங்களுடைய ஆழமான உண்மையான குரலை கேட்கறதுக்காக இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருந்து எந்த ஒரு இரைச்சலை உங்களால அணைத்து வைக்க முடியும், எந்த ஒரு விஷயத்த உங்களால ஸ்விட்ச் ஆஃப் செய்ய முடியும்? அமைதியா சிந்திச்சு பாருங்க. இவ்வளவு நேரம் இந்த ஆழமான உரையாடலை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஆமாங்க, ரொம்ப நன்றி. ஒரு முக்கியமான விஷயம், இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் எந்த ஒரு மானிட்டைசேஷனும் இல்லாம தான் நடந்துட்டு இருக்கு. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நீங்க நினைச்சா இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு ரொம்பவும் உதவும். என்னோட இந்த முயற்சிக்கு நீங்க நன்கொடை அளிக்க விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலமா வழங்கலாம். உங்களால முடிஞ்ச அளவு போதும். ஒரு சின்ன ஆதரவு கூட எங்களுக்கு பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த கருத்துக்கள் அவங்களுக்கும் தேவையா இருக்கலாம். வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல மறக்காம பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.